கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்களை மாத்திரம் எந்த மனிதனாலையும் மறைக்க முடியாது. கர்த்தருடைய கண்களில் இருந்து மாத்திரம் எந்த மனிதனும் தப்புவிக்கப்பட முடியாது, தப்பவே முடியாது. இந்த உலகத்துல எல்லாருடைய கண்களையும் மறைத்து தவறு செய்யலாம். கணவன் மனைவியினுடைய கண்களை மறைத்து தவறு செய்யலாம், மனைவி கணவனுடைய கண்களை மறைத்து தவறு செய்யலாம், பிள்ளைகள் தகப்பன் தாயுடைய கண்களை மறைத்து தவறு செய்யலாம், எல்லா மனிதனுடைய கண்களையும் மறைத்து தவறு செய்யலாம். ஆனா கடவுளுடைய கண்களை மாத்திரம், கர்த்தருடைய கண்களை மாத்திரம் மறைத்து யாரும் தவறு செய்ய முடியாது. எல்லாரையும் காண்கிற ஒரு கண்கள். பாருங்க, காயின் ஆபேலை கொல்லும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் ஆபேலை கொல்வது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறான். காயின் ஆபேலை கொண்டு போடுகிறான். ஆனால் கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து கேட்கிறார், நீ ஏன் உன் சகோதரனாகிய ஆபேலை கொன்றாய்? பாருங்க, எல்லாருடைய கண்களை மறைத்து காயின் கொலை செய்தான். ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவனை பார்த்தது. எல்லாருடைய கிரியைகளையும் பார்க்கிற கர்த்தருடைய கண்கள். நன்மை செய்தால் அதையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது, தவறு செய்தால் அதையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அவரவர்கள் செய்கின்ற நன்மைக்கும் தீமைக்கான பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒன்று சிந்திக்கணும். நம்ம எதை செய்தாலும் கடவுள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் மறைத்து நம்ம எதனாலும் செஞ்சிடலாம், ஆனா கர்த்தருடைய கண்களை மாத்திரம் மறைக்க முடியாது. நம்ம என்ன செய்கிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன பேசுகிறோம், எங்க போகிறோம், யாரோடு பழகி கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் கர்த்தர் காண்கிறார். யாருடைய கண்களை மறைத்தாலும் ஆண்டுடைய கண்களை மாத்திரம் மறைக்க முடியாது. இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. Have a nice day. God bless you.